தம்பி, இது மிஸ்டர் நொகாரா சாரோட வீடு தானே? இது என்னோட வீடு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அப்படியா? உங்க அப்பாவோட பேர் என்ன? அப்பா நல்லா இருக்கா? வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல, இவர்தான் மிஸ்டர் ஹீரோ. என்ன கொடியில தொங்க துணி மாறிட்டாங்க. நீயாவே வந்து வசமா மாட்டிக்கிட்டியா? நமக்குதான் பெரிய பிரச்சனை. புரிஞ்சது மேடம். ஐயோ, இந்த டான்ஸ் சூப்பரா இருந்தது மேடம். எனக்கு சொல்லி கொடுங்க, ஃபேமஸ் ஆகி கூட்டலாம். உங்க அம்மா லிஸ்ட்ல என்ன புக்ஸ் எல்லாம் எழுதி வச்சாங்களோ அதெல்லாம் இப்ப கொடுத்துட்டேன். சரிங்க சேல்ஸ். இதை எடுத்துட்டு அப்படியே கவுண்டர் கிட்ட போ. யாரு கரப்பாம்பூச்சிக்கு கவுன் போட்ட மாதிரி இருக்காங்களே, அந்த ஐயா கிட்ட கொடுக்கணுமா? மேடம், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் குறையுது, பரவாயில்லையா? சரி, உன்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. என்கிட்ட ஒரே ஒரு 1000 ரூபாய் தாள் தான் மேடம் இருக்கு. 1000 ரூபாய்க்குள்ளதானே இருக்கு அந்த 650 ரூபாய். என்னது, இந்த 1000க்குள்ளதான் இந்த 650 ரூபாய் உட்கார்ந்துட்டு இருக்கா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். சமயம் ஓகையாகிறதுக்கு என்னமா பண்ணிக்கிறீங்க? யோசனை. பணமும் எடுக்க முடியல, ஷாப்பிங்கும் பண்ண முடியல. வங்கியில பணம் இல்லைன்னா என்னம்மா, நைனாவோட லுங்கியில இருக்கும். இனி எப்படி அவுக்குறான்னு பாக்க. நீ இந்த ஷீரோவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஷீரோ பாத்தியா, இதுதான் நம்ம வீடு. 3 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினது. இதுக்கே இன்னும் 20 வருஷத்துக்கு லோனுக்கு தான். என்ன பண்ண போறாரோ போ. பாத்துமா, பத்திரமா இருங்க, போயிட்டு வந்துடுறேன். வெளியில போற நீ தான் பத்திரமா இருக்கணும். பத்திரமா போயிட்டு வா, சரியா? 1 பத்திரம், 2 பத்திரம், 3 பத்திரம். சாதித்து விட்டோம். அம்மா, நான் 3 வாட்டி பத்திரமா போயிட்டேம்மா. இத்தனை நாள் இந்த கம்பத்தை தாண்டி தாண்டி போறேன், எனக்கு இந்த ஐடியா தோணாம போச்சே. இத இப்படி வைக்கலாம், ஆனா மரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்க ஷின்சான். நம்ம கிட்ட இல்லாத மரமா என்னப்பா நீங்க? இந்த மரத்துல எவ்வளவு ஓடும் சொல்லுங்க, டர டர்னு அறுத்தலாம். என்ன பண்ற ஷின்சான், தயவு செஞ்சு அதை கீழே வை. கடனை உடனே வாங்கி இப்பதான் வீட்டையே கட்டிருக்க, அதுக்குள்ள இதை வெட்டி சாக்கிறியா? அதான் வீட்டுக்குள்ள அவ்வளவு கதவு இருக்குல்ல, ஒண்ணு இல்லைன்னா இப்ப என்ன குறைய போதான்? ஒழுங்கா போய் ஷீரோக்கு சாப்பாடு வைப்போம். சரிங்கம்மா. ஓய் ஹீரோ, உனக்கு சாப்பாடு வைக்கல, நம்ம என்ன டோஸ் விடுறாங்க. என்ன மாதிரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ இன்னும் மூஞ்சி திருப்பி வச்சிருக்க. அம்மா பண்ண சாப்பாடு சாப்பிட்ட உடனே வந்துடும். என்ன அனாவசியமா சந்தேகப்பட்டதுக்கு மரியாதை என்ன சமாதானப்படுத்துங்கம்மா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன சார் இது? இது உங்க வேலை தானா? இல்லை ஹீரோ, ஒரு லிப்டிக் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? வரி குத்துற மாதிரி கோடு போட்டு வச்சிருக்க. கழுவுற எங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். ஹலோ, யாருங்க? பாசிமணி ஊசிமணி விற்க வந்திருக்கோம் சாமியோ. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அப்ப குவாண்டம் ரோபோட் கிடைக்குமா? இல்ல, ஒருவரு இல்லன்னு சொன்னே ஹாஸ்பிட்டலே கிடையாது சொல்லிட்டேன் நானு. அதெல்லாம் இங்க கிடைக்காது தம்பி. ஷின்சான், சீக்கிரம் வா. என்னமா கடை தான்? அக்கா கிட்ட எந்த பொம்மை கேட்டாலும் இல்ல இல்ல. உனக்கு ஜுரம்லாம் எதுவும் இல்ல ஷின்சான், நீ கிளம்பலாம். அதான் ஜுரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ பேஷண்ட்டுக்கு பிஸ்கெட்லாம் இல்லையா? இனிமே இந்த மாதிரி சிரிக்காதீங்க, அத்தனை பொண்ணு சொத்தியா இருக்கு. அம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மா அக்கா 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 அக்கா. கீகோ, உனக்கு என்னாச்சு கீகோ? இப்படி வீங்கி போயிருக்க. உனக்கு அந்த அளவுக்கு அடிபட்டுடுச்சா? மிச்சி மிச்சி, நான் இங்க இருக்கேன், இங்க வா. என்ன மன்னிச்சிடுங்க மேடம், நான் என்னோட ஃப்ரெண்ட் நினைச்சிட்டேன். உங்களுக்கு
அதனாலதான் நீ இங்க வரியான்னு ஃபோன் பண்ண. கூப்பிட்டதும் நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் மனம் விட்டு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. பார்சல் படிக்காம இருக்கு. பரவாயில்ல கீகோ, இருக்கட்டும். உடம்பு சரியில்லாத நேரத்துல இதெல்லாம் சாப்பிடணும். கத்துனாங்க. நம்ம கொடுத்த கிஃப்ட் பிடிக்கலையோ? வாய் மூடி ஷின்சான். வேணா நாளைக்கு கழுத்து இருப்போம், வாங்கி கால்லயே வைக்கலாம்.